இப்ப இதே மாதிரி நீங்க முதல்ல ஒரு கச்சேரியில ஒரு போராட்டம் பண்ணி செய்தீங்களா எல்லாம் இப்ப அதுல உங்களுக்கு என்ன ரிப்ளை வந்தது? அப்ப அதுல உங்களுக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் உங்களோட கதை அதுண்டு இப்ப நிலைமை என்ன மாதிரி இருக்குது? நிலைமை அப்படியேதான் கைவிடப்பட்ட மாதிரி தான் கிடக்குது. அவரோட சாரோட கதைக்கணுமோ தெரியல தலைவராக்கள். ஆனா அவருக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. கதைக்க வெளுக்கிட்டவர் தான், எத்தனித்தவர் தான். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படுது. எங்களுக்காக கதைக்கிறதுக்கு தான் நாங்கள் அவரோட போய் கதைச்சு எங்களுக்காக கதைக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா அவருக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. மற்றது அமைச்சர் சந்திரசேகர் அவருடைய கதைச்சது தானே அதன் நிலைப்பாடு அப்படியேதான் இருக்குது. எல்லாருமே என்ன சொல்லினோம், நாங்க இப்ப வந்த புது கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்லினோம். ஆனா ஒரு மாற்றமும் நம்ம செய்யல. 5 வருஷமா ஒரு பிரச்சனை நீண்டு போய்கொண்டு இருக்குதுன்னு எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இவ்வளவு காலம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போய்கொண்டு பிரச்சனையை தான் எல்லாம் சால்வ் பண்ணும். ஆனா எதுவும் செய்யல. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் எடுக்கல. மற்றது இப்ப இன்றைக்கு இந்த போராட்டத்துல என்ன வழிமுறையில செய்யற ஐடியால இருக்கீங்க? வழிமுறையில் நாங்க இந்த அகிம்சை வழியில நாங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் நாங்க செய்கிறோம். மக்களுக்கு தெரியப்படுத்தணும். படிச்சாலும் நாங்க இன்னைக்கு நடுத்தரவுல தான் நிக்கிறோம். இப்ப எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு பின்னால் இருக்கிற எதிர்காலத்தில் வரப்போற பட்டதாரிகளுக்கும் இதே தான் நிலைமை மாறாது. ஏன்னா எங்களுக்கு முன்னுக்கு இந்த வேலைக்கு போனாங்களும் இதே இதைத்தான் கையாண்டவர், நாங்களும் இதைத்தான் கையாளுறோம். இனி வர பிள்ளைகளும் இதைத்தான் கையாள போகும். அப்ப இனி பின்னுக்கு இப்படியே போய் கொண்டிருக்காம இதோட இந்த பட்சோடய இதுக்கான ஒரு தீர்வு நிரந்தரமா கிடைக்கும். படிச்சா முடிச்சா வெளிநாடுகள் மாதிரி முடிஞ்சுதாண்டா அடுத்த வருஷமே எங்களுக்கு கையில வேலை கிடைக்கும். இதுல உங்களோட எத்தனை பேர் இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க மொத்தமாக இப்ப போராட்டத்துக்கு வந்தவங்க? எங்களை எல்லாமே சேர்ந்து வடக்கு மாகாணத்திலேயே நாங்க இப்ப 40,000-50,000 பேருக்கிட்ட இருக்கிறோம். அப்ப இப்ப இன்றைக்கு வந்த போராட்டத்துல கலந்து கொண்டு ஆக்க குறைவு தானே? குறைவுதான் சொல்லில. நாங்க வரையிலும் சொல்லுங்க, நாங்க மற்றவங்களை கட்டாயப்படுத்தலாம். ஏனென்றா இந்த வேலையை நம்பி அவங்க சில பேர் வந்து போஸ்ட் கொடுத்தவங்கள பிரைவேட் வேலையை போயிடும். அவங்க அந்த வேலையில இருந்து லீவ் எடுக்கல. சில பிள்ளைங்க வந்து டெம்பரரியா டீச்சிங் போறாங்க. இப்ப ஸ்கூல் டைம் எக்ஸாம் அப்ப அதுகளிலே நாங்க லீவு கேட்டு நாங்க வரையில வரக்கூடிய பிள்ளைகளை அவங்களோட தலைவர் நிரம்ப பேரை எதிர்பார்த்தவர் எல்லாம் சரி அவங்க கொண்டு போடுறாங்க லீவ் பண்ணி கொண்டு. அதனால இவ்வளவு பேர் தான் வந்திருக்கலாம். மற்றது இப்ப நீங்க இந்த போராட்டத்துல இந்த மக்களுக்கு 90% கொடுத்து தெரியப்படுதுன்னா அந்த விஷயம் என்ன மாதிரி அவங்களுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்காரு. 90% என்ன நாங்க அதுதான் நான் சொல்லணும். படிச்ச நாங்களும் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறோம். படிக்காம சாதாரணமா ஒரு அடிமட்டத்துல ஒரு கூலி வேலைக்கு போற வந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் நாங்களே படிச்சுட்டு செய்யணும் என்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்தோம். இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது இது சம்பந்தமா நீங்க தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அர்ச்சனா ராமநாதன் மற்றது கடற்தொழில் அமைச்சர் அவர்களுடைய தான் சொல்லணும். என்னென்ன எங்களுக்கு வேலை பண்ணி தாரன்னு சொல்லி அவையில் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எங்களை பற்றி வந்து பார்லிமெண்ட்ல வந்து கதைப்போம் சொல்லி வேலையில்லப்பட்ட அப்ப அவையிட்ட தான் எங்களுக்கான ஒரு நிதியை அவங்க தான் பண்ணி தருவாங்க நாங்க சொல்லுவோம். இப்ப நீங்க முதல் அர்ச்சனா அவர்களுக்கு அந்த பாராளுமன்றத்துல உங்களோட விடயம் சம்பந்தமா கதைக்கிறதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கியல. அப்ப இது சம்பந்தமா நீங்க திரும்ப அவரோட கலந்துரையாடி இல்ல சந்திரசேகரோட கலந்துரையாடிங்களா? சந்திரசேகரோட கலந்துரையாடி டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அன்றைக்கு கடைசியா அந்த போராட்டத்துக்கு அடுத்த நாள் என்னவோ எல்லாருக்கும் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் கொண்டு வர சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுடைய வேண்டுகோள் அவங்கள்ட்ட எங்களை வேலை எடுத்து தர சொல்லி நிரந்தர தீர்வு தான் அவங்களுக்கு எடுத்து தருவோம். என்னோட உண்மையாவே கேட்கிறேன். இப்ப நீங்க நான் நினைக்கிறேன் இப்படியான போராட்டங்கள் நிறைய நடந்தது ஜாழ் மாவட்டத்துல. அந்த போராட்டத்தின் தீர்வு என்ன இருந்தது? வேலை யாருக்கா கிடைச்சதா? கிடைச்சிருக்குது இல்லைன்னு சொல்லல. அப்ப 100 பேர் போராட்டம் செய்து எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? அப்படி கொஞ்சம் பேருக்காக இதண்ட மாட்டாங்க தானே. நாமளும் வந்து பாருங்க இவ்வளவு பேர் நிக்கிறோம் போல எங்களுக்கு மட்டும்தான் தர வேணுமா? இல்லையா எங்களுக்கு நிக்கிற எல்லா பட்சத்துக்கும் தான் கொடுக்க போறேன். அப்படினால வரையில்லாத ஒரு சந்தர்ப்பமே ஒழிய. ஆனா அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்ப நான் இன்னைக்கு வர நாளைக்கு வராம விடலாம். எனக்காக இன்னொரு பிள்ளை வந்து எங்க இடத்துல ரிப்ளேஸ் பண்ணுந்தாங்க. எல்லாருக்குமே வேலை வேணும். அதுதான் நான் எங்களுக்காக போய் பார்லிமெண்ட்ல கதைச்சாலுமே அவங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் கிடைக்கிற நியாயமான தீர்வு நிரந்தரமான தீர்வு எங்களுக்கு அரசு வேலை மட்டும்தான் வேணும். ஏன்னா அர்ச்சனா ராமநாதன் சார் அவருக்கும் கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் டிஆர்டி சார்பா என்ன நான் சொல்றேன்னா வந்து இனி வார பாராளுமன்ற அமர்வுகள்ல வந்து எங்கட வேலையில பட்டதாரிகள் பற்றி கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் சொல்லி நாங்க அரசிடம் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறோம்.
அக்கா வணக்கம் அக்கா. இப்போ நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக கதைங்க. இப்போ எவ்வளவு காலம் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க? நாங்கள் பாஸ் அவுட் ஆகி 3 நாள் வெக்கமாகுது. எங்களுக்கு முதல் பாஸ் அவுட் ஆனாங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் 35 வயசு மட்டுமே இங்கே இருக்காங்க. அது கூடவும் இருக்காங்க. 45 தான் வயசு இல்லை. டீச்சிங்கோ என்ன வேலை கேட்டாங்க அரசாங்க வேலைக்கு 45 தான் வயது இல்லை. இப்போ அதுக்குள்ள தர 45 ஒரு படித்த வருஷம் கூட இல்லை. அடுத்த வேலை வந்தாலுமே நீ எப்படி அடுத்த காலத்தை கொண்டு போகிறன்றது தெரியாது. அப்போ இப்படின்னா நீங்கள் இப்போ இந்த போராட்டம் எவ்வளோ காலமாக செய்துட்டு வரீங்க? நாங்கள் ஒரு 3 மற்ற நாளுக்கு கூட இருக்கிற மாதிரி தான். இப்போ நாங்கள் பாஸ் அவுட் ஆகி 3 வருஷம் மட்டும் கூட தெரியும். அதுக்கு முதல்ல இருக்கிற பட்டதாரி எழுதுன்ற அளவுக்கு நாங்கள் இல்லை. இப்போ திரும்ப வந்தபடியாக தான் எங்களை தெரிய வச்சிருந்த காலம். இப்போ தான் நாங்கள் எங்களுக்கே தெரியும் இவ்வளோ காலமாக நடந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 3 வருஷமாக உங்களோட போராட்டம் செய்து நினைக்காங்க அதுல உங்களோட நிலைப்பாடு அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கான நுட்பு கிடைச்சது? எங்களுக்கு டிஸ்பிளே வரைக்கும் ஒரு இறுதி முடிவான்றது இல்லை. செய்கிறோம் பார்க்குறோம் கலைக்கிறோம் அப்படின்ற முடிவுன்னு தான் மனிதனுடைய ஒரு நிரந்தர தீர்வான்றது எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லப்படுது. இப்போ கடந்த ஒரு போராட்டம் பண்ணி நீங்கள் செய்திருந்தீங்க கச்சேரிக்கு முன்பாக இந்த ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. இந்த டிசிசி மீட்டிங் நடந்த அன்று நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் அர்ச்சுனா அவர்களையும் நீங்கள் சந்தித்தது அதுண்ட உங்களோட நிலைப்பாடையும் அதுண்ட இப்போ கட்டம் என்னமா இருக்கு? எங்கள்கிட்ட வந்து கதைச்சு கொண்டாங்க. அதுக்குரிய தீர்வுகளையும் கதைக்கிறோம்னு சொன்னவன் சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அதுக்குரிய முடிவான இது இல்லாதபடியே தான் இப்போ அடுத்த கட்டமாக போராட்டம் வந்து போராட்டம் என்ன கவலை இப்போ விதமான யாருக்கு தெரிய வந்ததுன்னா நாங்கள் அதில் கச்சேரிக்கு முன்னால் போராட்டம் பண்ணிக்க வந்தவங்க கொஞ்சம் அதில் வந்தது வந்து பிரச்சனைகளை கேட்டு இப்போ கதைக்கிற வட்டத்துக்கு தான் நாங்கள் முடிவாக ஒன்று கிடைக்காத வட்டத்துக்கு அடுத்தது நாங்கள் அப்படியே திரும்ப நீங்கள் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறீங்களா? கட்டாயம் தெரியும். எல்லாருமே எல்லா அமைச்சர்களுமே எல்லாருமே பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு விழிப்புணர்வா போராட்டம் பண்ணுறதுக்காக விழிப்புணர்வா இது பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் போராட்டத்தில் எப்படி பண்ணுவோம். இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்களுடைய பட்டமளிப்பு வங்கிகளையும் ஒரு அடையாளமாக அணிந்து இன்றைய ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போராட்டம் வந்து தற்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நகரங்களை சுத்தம் செய்வது அத்தோடு வாகனங்களை சுத்தம் செய்வது போன்ற ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய வேலை வந்து படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை, நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறத்தில் படிக்கின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த வங்கிகளை அணிந்து இதோடு நாங்கள் வேலைகள் செய்திருக்கிறோம். எங்களுடைய தராதரம் வந்து ஒரு பட்டத்துக்குரிய வேலை இது அல்ல என்பதனை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான வேலையை செய்ய போகின்றோம். அதற்காக அந்த வேலை செய்யும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அந்த தொழிலை கொச்சைப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் படித்து ஒரு சமூக இந்த நாட்டிலே வந்து ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அப்படியான வேலைகளைத்தான் எனக்கு பின்னால் நிற்கின்ற பட்டதாரிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து மேசன் வேலை அத்தோடு வந்து இந்த அடிப்படை வசதிகளற்ற சில வேலைகளை தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள். ஆனால் பட்டதாரிகளுடைய வேலை வந்து அதல்ல, அலுவலகங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகளை தான் அரசாங்கம் வழங்க வேண்டும். நாங்கள் 5 வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் இன்னும் 5 வருடங்கள் ஆகியும் எங்களுடைய வேலையை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை. இப்பொழுது வந்து மாறி இருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கருத்தினையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை. எனவே இந்த அரசாங்கம் எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைகளை தரித்து நாங்கள் இந்த நகர மத்தியிலே வந்து சில சுத்தமாக்க வேலைகளை செய்து மக்களுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி அரசுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எங்களுடைய வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை.
குறிப்பாக நாங்கள் இந்த அங்கியை அணிந்திருப்பது எங்களுடைய பட்டத்தை கேவலமாக்குவதோ அல்லது வளருகின்ற இளம் சமூகத்தை கேவலமாக ஆக்குவதோ அல்ல. எங்களினுடைய இந்த பட்ட படிப்புக்குரிய தகுதிக்குரிய வேலையை அரசாங்கம் பெறவில்லை என்பதும் எங்களை அரசாங்கம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த உடையத்தடுத்து நாங்கள் இந்த இடத்திலே இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த நகர மத்தியிலே சில வேலைகளோடு நாங்கள் துண்டு பிரசுரங்களையும் பிரயோகித்து மக்களுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எதிர்கால சமூகமும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுடைய வேலைகளை காலதாமதமின்றி படித்த சமூகம் என்ற ரீதியிலே கவனம் செலுத்தி எங்களுடைய வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. வணக்கம். நான் வடக்குமான வேலையில்லா படுத்தர் சங்கத்தோட தலைவராக இருக்கிறார். என் பேர் சர்வானந்த சசிகரன். நாங்கள் படிச்சு பட்டம் படிச்சு தகுதி இருந்தும் வெளியில ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். மெயின்னு சொன்னால் ஒருத்தன் படிச்சு அவன் வெளியில நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது 35 வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில இருக்கிறோம். இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் 800க்கும் மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அஹிம்சா வழியில போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அஹிம்சா வழியில நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை. நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்றைக்கு விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். அதுக்கு காரணம் வேலை பசி. எங்களுக்கு கடந்த கால அரசாங்கத்துல கட்சி கட்ட நிமிடங்கள்ல 3000 வேகன்சி யாழ் மாவட்ட வடக்கு மாநிலத்துல ஃபில் பண்றதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேளையில அந்த அப்ரூவல் இப்ப எங்க போய்விட்டது. மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேகன்சி சேஞ்ச் ஆகல. அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதே இப்ப ஃபில் பண்ண சிச்சுவேஷன்ல இருக்குது. வரப்பு உயரத்தான் நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடியேறும், குடியேற கோணியேறும். நாங்கள் வரப்பில நிக்கிறோம். எங்கட வரப்பு உயர்த்தினால்தான் நீர் உயரும். அதே நாங்க கடைசி கட்ட இதுல இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து வளர்ச்சி காணாத நாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை எட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது. இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்ட படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே யுஎஸ்சி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான். இதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கிறோம். எங்களுக்கு வட மாநிலத்துல குறிப்பா வர்றது நாடு முழுக்க 30,000 ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போகின்றது அண்மை காலங்களில் செய்தி பரவி வருகின்றது. ஆனால் வடக்கு மாகாணத்துல அந்த 30,000த்துல 5 மாவட்டத்துக்கும் பொதுவா எத்தனை வரும்? அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி. 5 மாவட்டத்துக்கும் குறைந்தது 5000 பேருமாக இருப்பேன். இந்த மாவட்டத்துல உள்ள வேலையில்லா பட்டதாரி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும். ஆனால் எங்களுக்கு கடந்த காலங்கள்ல ஒரு 500க்கும் குறைவான கார்டு லிஸ்ட் தான் ஃபில் அப் பண்ணப்படுகிறது. எங்களுக்கு நியமன தீர்வு வேணும், அதுவும் நிரந்தர தீர்வு வேணும். அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுதுதானே வந்தது என்று சொல்லியே 4 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனா அதே பதில் எங்களாலும் சொல்லப்படி நாங்கள் படித்து 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும். திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணக்கருவோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அஹிம்சா வழி இல்லை. இன்றைய தினமும் அஹிம்சா வழியில தான் எங்களோட கவனஈர்ப்பு நடவடிக்கை இருக்கின்றது. இன்றைய தினம் செய்த கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசனா ஒரு பப்ளிக்கா அதை எப்படி உணர்கிறார்கள், அவர்களால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது. பட் அவர்களால எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும். நாங்கள்
கம்மிங் வீக் அடுத்த கிழமை 20ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு அகிம்சா வழியில ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை. தோட்டத்துல வெள்ளத்துல அழிந்தவர்களுக்காக அதுல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதாரிகள் என்று சொன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோடு தான் இருக்கு. அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்க கூட அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும். எல்லோரும் யூனிவர்சிட்டியை விட கொலிச் ஆஃப் எஜுகேஷனுக்கு வேலை கிடைக்குமென்றக்காக உடனே போகின்றார்கள். தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேற வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரசு வேலை கிடைக்காது என்ற ஒரு மைண்ட் செட்டில் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதை மாற்றணும். அப்படி என்று சொன்னா இங்க இருந்து மாற்றத்தை தொடங்கணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு இனி வர எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. எங்கட நாங்கள் தனிப்பட்ட இதுல நாங்க 150 பேர் இருக்கிறோம்னு சொன்னா இந்த 150 பேரும் 3000 பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள 3000 பேரை வெளிப்படுத்த ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். இவ்வளவு பேற்ற குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக 20ஆம் தேதி ஒரு அகிம்சாலி போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலிருந்து ஒவ்வொருவரும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கண்டகே சென்டர்ஸோட வந்திருக்கோம். இதை நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கு எதுக்குமாகவே இல்லை. நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால தனியா எங்களுக்கு சில தீர்வு உங்களுக்கு தனியார் துறையில நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பில இருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவாக சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு தனியார் துறையில வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை. அது எங்களாலே முடியும். இதுல இருக்க எல்லாருமே தனியார் துறையில வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. தனியார் துறையில வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. எங்களுக்கு கேட்கிற தீர்வு நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு அரசாங்க வேலை. வயசு போகுது. எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியா கேட்கின்றோம். எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை. எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் கருத்துல கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி தாண்டியும் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.